சிவமங்கலம். சிறப்பும் சிரத்தையும் செயலுக்கு அணிகலன்கள் என காண்க. சிறப்பு சிரத்தை இவ்விரண்டும் செயலுக்கு அணிகலன் என காணுங்கள். எச்செயலிலும் சிறப்பை வைத்திருங்கள், சிரத்தை வைத்திருங்கள். செயல் அது ஒளிரும் மெளிரும் பாருங்கள், சத்தியம் சொல்கிறேன். ஏன் என்ன காரணம்னா, எந்த செயலையுமே நம்ம உள்ள ஆர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நம் மனம் அங்க இருக்கிறது இல்ல, புத்தி அங்க இருக்கிறது இல்ல, மேலோட்டமான செயல் தான் அங்க இருக்கு. நம்ம அதுல ஆழ்ந்து இருக்குமா அப்படின்னா ஆழ்ந்து இருக்கவில்லை. அதனாலதான் எல்லா செயல்கள்லயும் பெரும்பகுதியான செயல்கள்ல குறைகளும் ஒரு நீடித்த பலனும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் அதை சிரத்தையோடு செய்யவில்லை, சிறப்பா செய்யணும்னு நினைக்கல. அதெல்லாம் தான் செயலினுடைய தன்மையை, செயலினுடைய புனிதத்தை கெடுக்கிறது. பாருங்க, செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டா சிறப்பா செய்யுங்க, சிரத்தையா செய்யுங்க, இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிருங்க, செயலற்று இருங்க, தவறு இல்லை. இந்த சிறப்பும் சிரத்தையும் உங்களுடைய சுபாவமாக்கி கொள்ளுங்கள். நிறைய செய்ய வேணாம், அளவா செய்யுங்க, வளமா செய்யுங்க. ஆம் செல்வம். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கடமைக்காக செய்யறதுன்னு ஆயிடுச்சு, எல்லாம் கூலிக்காக செய்யறதுன்னு ஆயிடுச்சு, இந்த பணிப்பித்ததின் கண் செய்யறதுன்னு ஆயிடுச்சு. இந்த பிரபஞ்சம் நம்மை வேலை வாங்கி கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். நம்ம பணிபுரியறது அதற்குத்தான், சகத்திற்கு இல்லை, சகத்திடம் இல்லை. இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கு எல்லோரையும் ஒன்று அழைத்து வந்திருக்கிறது. ஆமா, எல்லோருடைய கதையும் முடிக்க இருப்பதும் அதுதான். இப்ப அது வேண்டி நம்மை வருவித்திருக்கிறது. அவ்விதம் நாம் செயல்பட கட்டாயத்தில் இருக்கிறோம், செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, எதை செஞ்சாலும் சிறப்பா செய்யுங்க, சிரத்தையா செய்யுங்க. இந்த சகம் தரும் கூலிக்காக வேலையை செய்கிறாருங்க. மேலான ஒருவனுடைய கூலி இருக்கிறது. இந்த கூலியெல்லாம் இந்த செல்வம்னு நினைச்சுக்காது. இந்த மணல் மேடு ஒளிரும் மிளிரும் இந்த அலங்கார குப்பைகள்னு நினைச்சுக்காது. இல்லை, உங்களுக்குள்ள ஒரு அக உலகம் ஒன்று இருக்கு. அது ஒரு ஆழ்ந்த நிம்மதினாலும், ஒரு ஆழ்ந்த இன்பத்தினாலும், அது ஒரு ஆழ்ந்த ஆனந்தத்தினாலும் கட்டமைக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு இந்த உடல் இயங்குறதுக்கு அதற்கு தேவையான மூலப்பொருள் தேவை, அது சத்தியம். ஆனா மனதிற்கு வேற தேவையா இருக்கு, உன் உயிருக்கு வேற தேவையா இருக்கு. அதுதான் வெறும் இந்த உடலுக்கான வாழ்வே வாழ்ந்துட்டு செல்வதற்காக நாம் வந்திருக்கோம். ஒரு ஆழ்ந்த அடங்கல், ஒரு ஆழ்ந்த அமைதி. சிந்தித்து பாருங்களேன், ஒரு தெளிந்த நிலை. இதெல்லாம் உங்களை முழுசா நீங்க வெளியே கொண்டுட்டு வந்தாதான் முடியும். ஆமா, இந்த அரைகுறை வேலை செய்யறது, இந்த விருப்பம் இல்லாம செய்யறது, சொன்னதுக்காக செய்யறது, இந்த கூலிக்காக செய்யறது, அதெல்லாம் உன்னுடைய தரத்தை கெடுத்து விடும். மறந்துடக்கூடாது. உனக்குன்னு ஒரு தரம் இருக்கு, சத்தியமா இருக்கு. எந்த ஜீவனுக்குள்ளும் அந்த தரம் இருக்கிறது, அது நிரந்தரமா இருக்கு. இந்த மாதிரி இந்த குறை செயல்களால், இந்த குறை சிந்தனையினால் இதெல்லாம் நம்மளுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்றேன். அவர் செய்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சிரத்தையோடு மட்டும் செய்ய மாட்டாங்க, சிறப்பா செய்வாங்க. அவங்க அந்த படைப்பை, அவர்களுடைய இந்த செயலின் விளைவை இந்த உலகத்துக்கு தர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு திருப்தி தருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு நிறைவை, தன் நிறைவை தருகிறதான்னு பார்ப்பாங்க.
அதுக்கப்புறமேட்டு தான் அந்த படைப்பை இந்த களத்தில் வைப்பார்கள். ஒவ்வொரு படைப்பும் இந்த உலகத்தினுடைய உச்சாணி கொம்பில் நிலை நின்றிருக்கும். அவர்கள் சாதனைக்காகவே பிறந்தவர்கள், சரித்திரத்திற்காக பிறந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய மூலம் சிறப்பும் சிரத்தையுமா இருக்கும். இன்னைக்கு சிரத்தைங்கிறதே பயப்படுற விஷயமா ஆயிடுச்சு. செயலை கண்டு, கடுமையை கண்டு, ஒரு கடுமையான உழைப்பை கண்டு அஞ்சுகிறது இந்த உலகம். உடலுக்காகவாவது நீ உழைத்தாகணும், கடுமையா உழைச்சாகும். உடலை காக்கிறதுக்காக என் புத்தி இருக்கு, நான் பாட்டுக்கு இந்த புத்தியை வச்சு பொழைச்சிக்குவேன், அப்படி ஒரு அசைவற்ற நிலையில நான் வாழ்றேங்கிறது உன் உடலுக்கும் நன்று இல்லைன்னு சொல்றேன். நம்மிடம் இருந்து அந்த சிரத்தையை, உழைப்பை இந்த உலகம் பறித்து விட்டது. இதுதான் உண்மை. எத்தனையோ விதமான தொழில்கள், எவ்வளவோ வந்ததுன்னு இன்னைக்கு அடிப்படை உழைப்பை பறித்து விட்டார்கள். அடிப்படை சிரத்தையை பறித்து விட்டார்கள். நீ சிறப்பு பொருந்தினவன்றதே உன்னை மறக்கி வச்சுட்டாங்க, மறக்கடிச்சுட்டாங்கன்னு சொல்றேன். நீ ஏதோ சருகுகளா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு நபர், நீ அவ்வளவுதான். அப்படிதான் உணர்த்திட்டாங்க. நீ வித்துன்னு சொல்ற, நீ கனி, வித்துடை கனின்னு சொல்ற. இந்த உலகத்திற்கு உன்னுடைய சாதனைகளின் வழி நீ வாழ வந்திருப்பவன். இதெல்லாம் இன்னைக்கு களத்துக்கு பொருந்துமா அப்படின்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்லுங்க. இந்த களத்துல நீங்க பார்த்துட்டு இருக்க ஏடுகள் இல்லை, இவர்களுடைய அங்கீகாரம் இல்லை. இங்கு வேறு ஒன்று இருக்கிறது, சத்தியமா இருக்கு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், தனியா பார்த்துக்கிட்டு இருக்கார். அங்கு உன் பொருட்டு மட்டும் ஒரு தனிக்கு கண்கள் கண்டு கொண்டே இருக்கின்றன. ஆம், அவன் மெச்ச ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள். அவனுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்வை வாழ்ந்து வையுங்கள். அதற்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் சிரத்தையும் சிறப்பையும் உடமையாய் கொள்ளுங்கள். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே. இந்த கடுமையை, உழைப்பை கண்டு விலகி விடாதீர்கள். எல்லாம் அங்க இருக்கட்டும், மனம் இருக்கட்டும், புத்தி இருக்கட்டும், சொல் இருக்கட்டும், செயல் இருக்கட்டும், வைராகியம் இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து அந்த செயலின் கல் நெல்லுங்கள். உங்களை நம்பிதான் அந்த சதம் இருக்கிறது. இந்த மனிதனுடைய கடுமையான உழைப்பை கழித்துட்டா இது வனம்னு சொல்றேன், மாற்று இல்லை. அதனால செம்மையா செய்யுங்க. செம்மையை உங்களுடைய உடைமையாக்கி கொள்ளுங்கள். சிரத்தையை உங்களுடைய உடைமையாக்கி கொள்ளுங்கள். சிறப்பு, தனிச்சிறப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னு போய் பாருங்க. எல்லா உயிரிலும் அந்த தனிச்சிறப்பு இருக்கு. அத முதல்ல நீ நம்பணும், நீ உணரணும். நீயே உணரல, நீயே நம்பலன்னா இந்த உலகம் உன்னை நம்பாதுன்னு சொல்ற. அப்ப நீங்க உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி உணர்வோடே இருங்கள், புத்துணர்ச்சியோடே இருங்கள். உங்களுடைய சிந்தனையில் புத்தாக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கட்டும். அவ்விதத்தில் இலகுவா, இனிமையா, இனிப்பா ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள். இந்த உலகங்கிறது ஒன்றும் இல்லை என் செல்வங்களே, அது வெறும் கனவு தொழிற்சாலை. இந்த கலியுகனுடைய முதிர்ச்சி அதெல்லாம் எங்கேயோ அழைச்சிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறை வாழ்வியல்ல ஒரு அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், படாடோபங்கள், நவ நாகரிகங்கள், இந்த விஞ்ஞான அபிவிருத்தி நிலையமா இந்த களம் ஆயிடுச்சு என் செல்வங்களே. இதெல்லாம் எதுவும் உனக்கு உதவாதுன்னு சொல்றேன். இதெல்லாம் உன்னுடைய வேலை பளுவை குறைத்து கொண்டிருக்கிறது, உன் கடமையை குறைத்து கொண்டிருக்கிறது, உன் செயலை பிடுங்கி கொண்டிருக்கிறது, உன் புத்திய செயல்பட விடாம தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே கிட்டத்தட்ட நீங்க எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. எல்லா சிந்தை ஏற்றில் இருக்கும். இன்னைக்கெல்லாம் இங்க அலைபேசிக்கு போனா அனைத்தையும் தெரிஞ்சுக்கலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த கற்ற அறிகிற சுபாவமே போயிருச்சு. ஒரு மனுஷன்னா இவ்வளவு தகுதிகள் இருக்குன்னு, இவ்வளவு அறிந்திருக்கணும்னு சொல்றது இருக்கு. அடிப்படை கல்விகள் தெரிஞ்சிருக்கணும், வாழ்வியல் தெரிஞ்சிருக்கணும், சூழலியல் தெரிஞ்சிருக்கணும், மெய் அறிவியல் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி வெறும் அறிவியல் பெயரால் சென்று கொண்டிருக்கிறான். மெய்யை தொலைத்து விட்டான். இந்த மெய்யான உடலையும் தொலைத்து விட்டான். பாருங்கள் என் செல்வங்கள், சத்தியம் சொல்கிறேன். சிறப்பா சிந்திங்க, சிறப்பா காணும், சிறப்பா சொல்லும், சிறப்பா செய்யும், சிறப்பா சாதனையாக்கப்படும். ஆம் செல்வங்கள், சிரத்தை என்னைக்கு விட்டுடாதீங்க.
கடுமையா இறங்கி செயல்படணும் அப்படின்னு ஒரு தீவிரம் இருக்குல்ல, அது உங்களுக்குள்ள இருந்து என்றும் விலகிவிட வேண்டாம். சிரத்தையில தான் உனக்குள்ள இருந்து அனைத்தும் வெளியே வருகிறது. உன்னுடைய யதார்த்தமான சுபாவமே சிரத்தையில் தான் புலப்படும் என்று சொல்லுங்கள். உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிரத்தையோடு செயல்பட, சிரத்தையோடு காண கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாத்தையும் ஒரு பொறுமானமா பாருங்க, அர்த்தமா பாருங்க. அர்த்தமற்றதா பாத்துறாதீங்க. ஏன்னா என் குருநாதன் தான் சொல்லுவான், அர்த்தமற்றதை கண்டது, ஏனெனில் அது அர்த்தமற்றதா இருந்தது அப்படின்னு. இவனே அர்த்தமற்றவன். இந்த ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னா, இங்கு உயிரில் இறைன்னு சொன்னா, இப்ப மனித குலத்தை மனித குலமா காணல, உயிர்களா காணல. என்ன காரணம் அப்படின்னா, இவன் அவ்வாறு ஆயிட்டான். இவன் அர்த்த பொருளை தொலைச்சிட்டான். வேற இந்த உலகத்துல பேத வாதங்கள்ல புகுந்துட்டான், பிரிவினை வாதங்கள்ல புகுந்துட்டான். அதை அவனை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஆமா, எல்லாம் அவர் உணர்ந்து தானே தெரியணும். இதெல்லாம் எங்க கொண்டு போய்னா சந்தை கடையில கொண்டு போய் விடும். மனம் மொத்தத்தையும் இருக்க காடாக்கிறோம். இதயம் இருந்த இடத்துல ரண மேடை ஆக்கப்படும். அதுல எந்த மாறுதலும் கிடையாது. இந்த உடலுக்கு பேரு காயம், உள்ள இருக்கிறதுக்கு பேரு அகாயம். ஆமா, அதை தெளிந்த நிலையில வைத்துக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இடத்துல இருக்கு. உழைப்புங்கிறது ஒரு உடற்பயிற்சி. சிரத்தையான உழைப்புங்கிறது மனப்பயிற்சியோடு கூடின உடற்பயிற்சி. அவ்வளவுதான். அங்கு இந்த சகத்திற்காக அவர் பார்க்கும்போது பண்றது, இவர் காணாத போது செய்யறது, இப்படி நமக்குள்ள இருக்கிற அந்த மலட்டு சிந்தனையை நீக்குங்க. அர்த்தமா பாருங்க, பொறுமானமா பாருங்க. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, இப்படிதான் நான் செய்வேன். அவன் தூற்றுவாங்கிறதுக்காகவும் தள்ளி வைக்க வேணாம், போற்றுவாங்கிறதுக்காகவும் வேண்டியதில்லை. தூற்றலும் தேவையில்லை, போற்றலும் தேவையில்லை. இது சிரத்தையோடு செய்வது என்னுடைய நற்றவம் அப்படின்னு நான் நிற்கிறேன்னு செயல்படுங்களேன் செல்வங்கள். சத்தியம் சொல்கிறேன். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, சிரத்தை பழகுங்கிறது. நீ உன் வேலையை தான் சிரத்தையா செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. யாருக்கு செய்தாலும் சிரத்தையோடய செய். ஒவ்வொரு செயலிலும் நீ இரு அங்க. அது தவம், வேற ஒண்ணும் கிடையாது. தவம்ங்கிறது ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த செயலை செய்தாலும் அந்த செயலை நீ அர்ப்பணித்து விருப்பு வெறுப்பற்று உன்னோட உச்சபட்ச திறனை அந்த களத்தில் வைத்தல் தவம் என சொல்லப்படுகிறது. போய் அங்க உட்காந்துட்டு குகைக்குள்ள உட்காந்துட்டு எவனுக்கும் உபயோகம் இல்லாம நான் பாட்டுக்கு அங்க உட்கார்ந்து இருக்கிறது தவம்னு நினைச்சுக்காதீங்க செல்வங்கள். வாழ்வே வேள்வி, நீயே வேள்வியின் ஆகுதி பொருள். உன் வாழ்க்கை தான் அந்த வேள்வி. அதுல நீ உன்னை பரிபூரணமா அர்ப்பணித்துரு, எந்த இடத்துல நிலைத்திரு. அவ்வளவுதான். நமக்கு எதிர்காலம் தெரிய போறது இல்லை. அது அது ஒரு ஏமாற்று வேலை. அன்றன்று பொழுது அன்றன்று விடி அன்றன்று தான் அதை தூய்ப்பேன். மற்றதெல்லாம் என்னுடைய கனவு தொழிற்சாலை தான் சொல்றேன். இந்த நாளை பூரணமா வாழ்ந்து வையுங்கள். ஆம் செல்வம், உன்னுடைய சுபாவம் ஆக்கிக்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ஏனோ தானோன்றதுதான் வேலையா போயிடுச்சுன்னு சொல்றேன். இந்த கூலிக்காக செய்யறதுன்ற மாதிரிதான் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். பார்க்கும்போது ஓடி போய் செய்யறது, அதுக்கப்புறமேட்டுக்கு மந்தமா ஆயிடுறது, இதெல்லாம் ஏதோ நல்ல விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஆன்ம பலத்தை இழந்து கொண்டிருக்கின்றீர்கள். உன்னால முடிஞ்சா செய், செஞ்சா சிறப்பா சிரத்தையா செய், இல்லாட்டி செய்யலன்னு சொல்லிடு. நடிக்காத. ஏன்னா நீ நடிகன், அதுல எந்த மாறுதலும் கிடையாது. உன் முகத்துக்குன்னு ஒரு நடிப்பு இருக்குல்ல, உனக்குள்ள ஒரு குணம் இருக்குல்ல, உனக்குள்ள ஒரு செயல் இருக்குல்ல, அது போதும். அதோட முடிச்சுக்க. அந்த ஒரு நடிகனா இருந்துட்டு போ. அப்படியே மேடைக்கு ஒரு முகமுடி, மேடைக்கு ஒரு வசனம்னு இயல் முகத்தை, இயல் குணத்தை தொலைச்சிடாங்க. உன்னால இந்த சகம் பலன் அடையட்டும். இதுல நீ உறுதியா வாழ்வுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுவாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும். அவ்வளவு. நீ இந்த விதத்தில் உன்னை வடிவமைத்துக் கொள், வேறொன்றும் இல்லை. நீ இப்படி உன்னை செய்து கொள். ஆமா, சாதனையாளர்கள் அவ்விதத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த சரித்திரர்கள் அவ்விதத்தில் தான் உருவாக்கப்பட்டார்கள். அவங்க எதை செஞ்சாலும் சிறப்பா செய்வாங்க, சிரத்தையோட செய்வாங்க. லாபத்துக்காக செய்ய மாட்டாங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராது. அந்த கடமையை முழுசா செஞ்சிருவாங்கன்னு சொல்றேன். ஏன்னா உங்களால என்ன படைக்க முடியுமோ இந்த உலகத்தில் பல நல்ல படைப்புகளை படைத்து வைங்க. அது செயல்கள் தான். படைப்புகள்னா இந்த உலகம் எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் கிடையாது.
உன்னால் விளையும் செயல்கள் அனைத்தும் அர்த்தமுடையதாய் சகத்திற்கும் சார்புடையவருக்கும் பயனுடையதாய் இருப்பதை நீ உறுதி செய்து கொண்டே பயணிக்கிறது. நீ ஒரு பரிபூர்ணமான வாழ்வே வாழ்ந்து வைக்கிறது. அன்றன்று கடமையை அன்றன்று முடிச்சிரு. அது என்ன கடுமையா இருந்தாலும் தள்ளி போடாத. நாளைக்குன்ற ஒரு நாளே கிடையாது. அதை விட ஒரு பெரிய ஏமாற்று வேலை ஒன்று கிடையாது. இது ஒரு சுழற்சி. பேச உதவும், காண உதவாது. கடந்தது, இது கடக்க இருப்பது, இது ரெண்டுமே நமக்கு உதவாதுன்னு சொல்றேன். கடந்த கால காயம் போல எதிர்கால கனவு நம்மளுடைய இந்த நேரத்துக்கு கடமையை பறிச்சிடும். ஒன்ன நம்பு. மேலான ஒரு ஒன்று இருக்கான், அவனுடைய கைப்பாவை நீதான்றத பரிபூர்ணமா நம்பு. கொஞ்சம் இலகுவா மனசை வச்சிரு, இனிமையா வச்சிரு, குளிர்வா வச்சிரு. இந்த களம் நீ சிறப்பா செஞ்சிருந்தாலும் உன்னை தூற்றி இருக்கும். ஆமா, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னால் விடுவிக்கப்படும் செயல்கள் இப்படித்தான் இருக்கணும் நீ முடிவு செய்துக்க. இந்த உலகத்தினுடைய அங்கீகாரம் போற்றுதல்களை என்றும் பெரிதுபடுத்தி விடாது. அதே மாதிரி அவங்க போற்றுறாங்க அப்படின்னு உனக்கு கொம்பு முளைக்கவும் வேணாம். தூற்றுகின்றார்கள் அப்படின்னு அங்கு மன முடக்கமும் வேணாம்னு சொல்றேன். உன்னால இயன்றதை செய், இயன்றதை செய். செல்லும் அளவு செலுத்து, செய்யற வரைக்கும் செய். அதுல நீ இருந்து செய். கை ஒண்ணு செஞ்சுக்கிட்டு, கால் ஒண்ணு செஞ்சுட்டு, கருத்து ஒண்ணு நினைச்சுக்கிட்டு, வாய் ஒண்ணு சொல்லிட்டு, என் உடல் எங்கேயோ பயணிச்சுட்டு அப்படி இருக்க வேணாம்னு சொல்ற. நீயே இரு. மனம், புத்தி, சொல், செயல், வைராக்கியம், இது அத்தனை உன் செயல்ல இருக்கட்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பான கலை ஞானமும் இருக்கு, செயல்களுக்கும் அது இருக்குன்னு சொல்ற. ஒருவேளை நீ இது அவ்விதத்துல செய்துட்டாலும் செருக்கும் உனக்கு வேணும். இந்த சகஜ பாவத்துல இருந்து நீ விலகவும் வேணும். இது ஒரு சமாத்ம வைபவ மேடை. இங்க பெரியவர் சிறியவர் இல்லை. இங்கு வாழ வந்திருக்கிறதே பெருசுதான். இந்த உயிரை அழைத்து வருவதுதான் இங்கு இயலாத காரியமா இருக்கு. அது நிர்ணயித்த காலத்தை தாண்டி வினாடி பொழுது கூட இங்கு நம் உயிர் எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு இந்த உலகம் ஒரு அற்புத மேடை. அது வழங்கினதை வாழ்ந்து வையுங்கள். வந்திருப்பவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். அதெல்லாம் 100% புறந்தள்ளுங்க. அதெல்லாம் அஞ்ஞான வாதம், அறிவிலிகள் வாதம். நீங்கள் எல்லாம் ஒன்றுதான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அதுல எந்த மாறுதலும் வேணாம். உன்னால வாழ்வில் எதை காக்க முடியாது போனாலும் இந்த மனிதாபிமானத்தை காட்டுவை. மனிதம்ங்கிறது புனிதத்தை மறந்துடாத. நீ வேற எதுவும் உனக்கு இங்க வைக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள் நினைச்சு ஏமாந்துடாதீங்க. நீ மனிதனா வாழ்ந்துட்டு மனிதனா புதஞ்சிட்டினாவே உன் வாழ்வு மகத்தான வாழ்வு தான் சொல்றேன். இந்த சகஜ நிலையில இருந்து அடுத்தது மேல அங்க உச்சபட்சம் நீ போகும்போதுதான் இந்த மனிதர்களை அடிமைகளாக்கி விடுகிறார். இந்த மனிதர்களை கோமாளிகளாக்கி விடுகிறார். உன்னுடைய கை பாவையா ஆக்கிடுற. இதெல்லாம் உனக்கு ஒரு லாபம் தருது, உனக்கு ஒரு நிறைவு தருதுன்னு நம்பி நீ ஏமாந்துகிட்டு இருக்கேன்னு சொல்ற. அங்க வச்சிருக்க மனசாட்சின்னு அது உன்னை தூங்க விடாது. அங்க கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்கு செய்யும் மரணம் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஒரு கணத்தை யுகமாக்கும் யுக்தி தெரிந்த மரண பயம் ஒரு கணத்தை யுகமாக்கி காட்டும். ஆம் செல்வங்களே, அதனால சிறப்பா வாழணும் அப்படின்னா சிறப்பா செய்யுங்க, சிரத்தையோட செய்யுங்க. ஆமா, உனக்கு அது ஒரு முதல்ல ஒரு நிறைவை, ஒரு திருப்தியை தரட்டும். அவ்விதத்தில் ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்கள். சோம்பேறித்தனம் வேணாம். கடமையை மறந்துடாதீங்க. கடமையை செய்யாதவனை இறைவன் ஏற்பதில்லை. நீ கடமையினால இந்த உலகத்திற்கு படைத்ததுதான் இறைவன் வேண்டினது. அவ்வளவுதான். அதுதான் நிலைப்பாடு. நீ கடமையை துறந்துட்டு உழைப்பை துறந்துட்டு நீ போய் இறைவனை சேர்றதுங்கிறத விட முட்டாள்தனம் ஒண்ணு கிடையாது. அந்த வாழ்வு வாழ்றவங்க எல்லாம் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என் செல்வங்களே. இது ஒரு படைப்பு உலகம். உன்னால் ஆனது இந்த உலகத்துல படைத்துட்டு போ. உன்னால் ஆனது இயன்றது இந்த சகத்திற்கு தந்துட்டு போ. எதிர்காலத்துக்கும் உதவுற மாதிரி உன்னால இயன்றத உச்சபட்ச படைப்புகளை படைச்சிட்டு போ. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு செயலாக இருக்கட்டும், ஒரு நல்ல உபதேசமா இருக்கட்டும், ஒரு நல்ல சாதனையா இருக்கட்டும். அது உன்னை மட்டும் மையப்படுத்தினதா இல்லாம அதனுடைய விளைச்சல் இந்த சகத்தை சார்ந்ததாகவும் இருக்கட்டும். அவ்விதத்தில் வாழ்ந்து பழகுங்கள் என் செல்வங்களே. சத்தியம் சொல்கிறேன், சிறப்பும் சிரத்தையும் திறந்து விடாதுகள். செயல் உங்களை வெறுக்கும். அவ்வளவுதான். அதனால எதுவும் பெருசுபடுத்திக்க வேணாம், இலகுவா இருங்க. இதை என்னைக்கும் மறந்துடாதீங்க. உன் உள்ளத்துக்குள்ளார நீ செய்ய வேண்டியதை செய்யல, ஒரு செயலை தொடங்கிட்ட, அதை செய்ய வேண்டியதை செய்யல,
நல்லாவே உனக்கு தெரியும் அப்படின்னா அந்த இடங்களில் கருமை பாய்கிறது. அங்க கருமை பாய்ந்துட்டாவே அங்க உங்களுக்குள்ள தொடர் சங்கடங்கள் வந்துகிட்டு இருக்கும். வழிநடுக நமக்கு குழப்பங்களும் சந்தேகங்களும் தான் இருக்கும். உன்னால என்ன முடியுமோ அதை செய்துட்டு போ. சகத்திற்கு பலனுடையதாங்கிறத பார்த்துக்க. ஆமா, உன்னுடைய நீ முழுசா இயற்றுனாதான் உனக்கு ஒரு அடங்கி நீங்கள் பெறக்கூடிய இன்பத்தையே பெற முடியும்னு சொல்லு. ஆற்ற ஆற்ற ஆற்றல் பெருகுகிறதாம். ஆற்ற ஆற்ற கடமை ஆற்ற ஆற்ற ஆற்றல் பெருகுகிறதாம். ஆற்றலின் பெயரால் பெறப்படும் ஆற்றல் மூலமாய் இருக்கிறது. நீ ஆற்ற தவறின் ஆற்றல் உன்னை துறக்கும். அதனால வாழும் வரை ஆற்றியிருங்கள், கடமை ஆற்றியிருங்கள், சிரத்தையுடன் ஆற்றியிருங்கள், சிறப்புடன் ஆற்றியிருங்கள். அந்த கடமை கடவுள் உங்கள் மெச்சுவது போல ஒரு வாழ்வு வாழ்ந்து வருகின்றது. சத்தியம் சொல்கிறேன், கடமையை துறந்தவனை இறைவனும் துறக்கிறான். சிவமங்கலம்.